எவ்ரி மந்த் நம்ம சேலரி வந்ததுக்கப்புறம் நம்ம சேலரி ஸ்லிப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா டிடக்ஷனில் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்னு ஒரு ₹200 நம்ம கண்டிப்பாக டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ₹200 எதுக்கு நம்ம சேலரியிலேருந்து டிடெக்ட் பண்ணுறாங்க? ப்ரொஃபஷனல் டேக்ஸ்னால் என்ன? அது ஏன் நம்ம சேலரியிலேருந்து போகுது? இது கவர்மெண்ட்டோட ரூலா இல்லை கம்பெனியோட ரூலா? அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்றப்போ இது ரொம்ப பெரிய லீகல் டேர்ம்லாம் கிடையாது. நம்ம சேலரியிலேருந்து ஒரு ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் கவர்மெண்ட்க்கு டேக்ஸாக போகுது, அதுதான். ஸோ இந்த டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம தான் நிறைய டேக்ஸ் கட்டுறோமே. நம்ம ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறோம், ரோட் டேக்ஸ் கட்டுறோம், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணால் ஜிஎஸ்டி கட்டுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் நம்ம கட்டிட்டு இருக்கும்போது இந்த சேலரியிலேருந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எதுக்கு போகுதுன்ற கேள்வி நிறைய பேருக்கு வரலாம். ஸோ இமேஜின் இப்போ நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 100 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்க்கு என்னென்னலாம் சர்வீஸ் இருக்கும்? லிஃப்ட் சர்வீஸ் இருக்கும், க்ளீன் பண்ண ஆட்கள் இருப்பாங்க, செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க, கார்டன் இருக்கும், ஸ்விம்மிங் பூல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய அமெனிட்டிஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வாங்குவாங்க. கரெக்டாக? இந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எதுக்கு வாங்குறாங்க? ஸோ இப்போ நான் சொன்ன இந்த சர்வீசஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போது நம்ம ஸ்டேட்டை ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். இங்கே என்னென்ன இருக்குது? ரோட்ஸ் இருக்குது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, பார்க் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண கவர்மெண்ட்க்கு ஒரு அமௌண்ட் தேவை. ஸோ அதனால் கவர்மெண்ட் பல விதமாக டேக்ஸஸை கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு டேக்ஸ் தான் இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ். இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு தான் போகும். நெக்ஸ்ட், இப்போது நம்ம ப்ரொஃபஷனல் டேக்ஸ்னால் என்ன, எதுக்கு டிடெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? லட்சக்கணக்கான எம்ப்ளாய் கிட்டேருந்து அந்த ஸ்மால் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த கான்ட்ரிபியூஷன் வரலை அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு ஒரு சைட்லேருந்து ரெவன்யூ சோர்ஸ் கம்மியாகும். ஸோ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போது இந்த டிடக்ஷனை எதுக்கு கம்பெனி பண்ணுறாங்க? டேக்ஸ் தான் பே பண்ணணும்னா அது நம்ம டைரெக்டாகவே பே பண்ணிடலாமே, எதுக்கு நம்ம சேலரியிலேருந்து போகுதுன்ற கேள்வி வரலாம். அது எதுக்கு அப்படின்னா, இப்போது 500,000 எம்ப்ளாயீஸ்லாம் சேர்ந்து டேக்ஸ் பே பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம். இந்த இடத்துல கம்பெனி ஒரு மீடியேட்டராக ஒர்க் பண்ணுது எம்ப்ளாய்க்கும் கவர்மெண்ட்க்கும் நடுவில். ஸோ எவ்ரி டைம் என்ன ஆகும், எவ்ரி மந்த் அந்த கம்பெனி நமக்கு சேலரி கொடுக்கும்போது அதுலேருந்து அந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸை டிடெக்ட் பண்ணி டைரெக்டாக கவர்மெண்ட்டோட அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணிடுவாங்க. இதனால் கவர்மெண்ட்க்கு ஆட்டோமேட்டிக்காக சேர வேண்டிய டேக்ஸ் சேர்ந்துடும். நமக்கு நம்ம டேக்ஸ் கட்டணுமா இல்லையா அப்படின்ற அந்த ப்ரெஷர் நமக்கு இருக்காது. இப்போது இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் 200 அப்படின்றது எப்படி டிரைவ் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ நம்ம சேலரியிலேருந்து ஏதாவது பர்சன்டேஜ் எடுத்திருப்பாங்களா, இல்லை ஃபார்முலாஸ் ஏதாவது கால்குலேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கிடையாது. ஸோ இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் சேலரி ஸ்லாப் வச்சு தான் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இதை டிசைட் பண்ணுறது நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் தான், கம்பெனி கிடையாது. சேலரிக்கு சேலரி ப்ரொஃபஷனல் டேக்ஸ் மாறும், ஸ்டேட்க்கு ஸ்டேட்டும் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் மாறும். ஆனால் ஒரு விஷயம், ஒரு ஃபினான்ஷியல் இயரில் ஒரு எம்ப்ளாய் கிட்ட இருந்து 2500 மட்டும்தான் டிடெக்ட் பண்ணணுன்றது ஒட்டு மொத்தமான ரூல். இதை ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு மாதிரி டிடெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டேட்டில் 11 மந்த்ஸ் கண்டினியூவாக 200 டிடெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஃபினான்ஷியல் மந்தில் 300 டிடெக்ட் பண்ணி மொத்தம் 2500 டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிடக்ஷன் ஸ்டேட்க்கு ஸ்டேட் மாறும், சேலரிக்கு சேலரி மாறும். நிறைய சேலரி வாங்குறவங்களுக்கு ஒரு மாதிரியான டிடக்ஷன் இருக்கும், கம்மியாக சேலரி வாங்குறவங்களுக்கு ஒரு மாதிரியான டிடக்ஷன் இருக்கும், சேலரி ஸ்லாபில் வராதவங்களுக்கு 0 டிடக்ஷன் இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபினான்ஷியல் இயரில் மொத்தமாகவே ஒரு எம்ப்ளாய் கிட்ட இருந்து 2500 மட்டும்தான் டிடெக்ட் பண்ணணுன்றது தான் ரூல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் சேலரி ஸ்லிப்பில் இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் டிடக்ஷன் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. உங்கள் சேலரியிலேருந்து ஒரு ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் நீங்கள் உங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு தரீங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெச்ஆர் ரிலேட்டடான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.